பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர்கள் எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை. ஏன்னா நான் அவங்களுடைய பிள்ளை, அங்கிருந்தா வர்றேன். கற்பிக்கப்பட்டது, அது அடையாளம் காட்டப்பட்டது ஆபத்து. எப்படின்னா, ஒரு எளிய பின்னணியிலிருந்து ஒரு மகன் வர்றான். அவன் இந்தியன் திராவிடம் ரெண்டுக்கு எதிராக வர்றான். ஒரு இனச்சாவிலிருந்து, ஒரு இன அழிப்பிலிருந்து வெகுண்டு எழுந்து வர்றான். அவன் வெறியோடு வர்றான். அவனை எப்படி எதிர்கொள்றதுன்னு நான் எழுப்பிய கேள்விகளுக்கு யாருக்கிட்டையுமே இங்க பதில் இல்லை. அப்ப நான் தேர்தலை 2016ஆம் ஆண்டு தான் சந்திக்கிறேன், 10ல் தொடங்கி. அப்ப வரும்போது இவனை எப்படி சமாளிக்கிறதுனா, இங்கே அதிகாரத்தில் இருந்த கட்சி அது திராவிட முன்னேற்ற கழகம். அதை எதிர்த்து தான் எனக்கு சண்டை. அவங்க ஆட்சியில தான் நான் அதிகமாக போரிட்டு 1.5 ஆண்டுகள் சிறைக்கு போனது உங்களுக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா என் இனத்தை கொன்னது காங்கிரஸ், கூட நின்னது திமுகங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத, நானே அதுக்கு சான்று. அதில் ஒன்றும் இது அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் இல்லை, நானே ரத்த சாட்சியாயிருக்கேன். அப்போ அந்த இடத்துல நான் எதிர்த்து அவர் பலமுறை என் குரலை நசுக்கிறதுக்கு வழி இல்லாமல் சிறையில் போட்டு பண்ணார். நான் அடங்கலை. வேற வழி இல்லாமல் இனி வழியே இல்லை என்று இருந்த என் இடத்துக்கு நாமளே வழியா மாறுவோம்னு ஒரு அரசியல் கட்சியை தொடர்ந்தேன். அப்ப ஒரே ஒரு விடுதலை தான் இருக்கு, அழித்து ஒழிக்கப்பட்ட இன மக்களுக்கு, உரிமை இழந்து அடிமையாக நிற்கிற மக்களுக்கு. அது அரசியல் விடுதலை தான். அப்ப எனக்கான அரசியலை நானே செய்வதுன்னு முடிவெடுத்தேன். என் தம்பி முடிவெடுத்தான், ஐயா முடிவெடுத்தார், என் தம்பியல் முடிவெடுத்தான், எல்லாம் இணைஞ்சோம். எங்களுக்கு ஒன்று இருக்கு, எங்களை பிளந்து பிரிப்பது எது என்கிற அரசியல் வரலாற்று அறிவே எங்களுக்கு இருக்கு. அப்ப எங்களை பிளந்து பிரிப்பது சாதி மத உணர்ச்சிகள் தான் எங்களை பிரிச்சு தன்னின பகையா நாங்க தாழ்ந்து விழுந்தோம்.